முல்லை பெரியாருடைய இது பிரச்சனையே என்னன்னா, கேரளாக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது பலவீனமாக இருக்குது, அந்த அணை வந்து எந்த நேரத்துலையும் உடையலாம், அது உடைஞ்சதுன்னா கேரளாவில் ஒரு 2-3 மாவட்டமே மூழ்கிடும், அதனால் தண்ணியை இந்த அளவுக்கு உயரத்துக்கு 143 138 அடிக்கு மேலே மீட்டருக்கு மேலே இது பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிற நியாயம். ஆனால் தமிழ்நாட்டு நியாயம் என்னன்னா, அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அது ஆங்கிலேயர்கள் கட்டினது, அது வந்து பென்னி குக்கி தானே கட்டினாரு பிரிட்டிஷ்காரர், அந்த அணை வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, அதனுடைய அடித்தளம் இதெல்லாம் சும்மா போகஸ பயப்பீதியை கேரளாக்காரங்க கிளப்புறாங்க. ஏன் நாம் அதை சொல்கிறோன்னா, ஃபுல் அந்த முழு மட்டத்துக்கு அந்த கொள்ளளவு, அந்த முல்லை பெரியார் அந்த அணையினுடைய கொள்ளளவு எவ்வளவோ அது வரைக்கும் இருந்தால் தான் நம்முடைய விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அந்த பகுதி விவசாயிகள், தமிழ்நாட்டு விவசாயிகள், அவங்களுக்கு வந்து இது நீர்ப்பாசனம், குடிநீர் இதுக்கெல்லாம் பயன்படும். ஆனால் என்ன காரணத்தினால நானும் பார்த்துட்ருக்கேன், பல வருஷமாக எல்லா சர்க்காரும், அது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, இடதுசாரி ஆட்சியாக இருந்தாலும், முல்லை பெரியாரை பற்றி ஒரு பயபீதியை கேரள மக்கள் மத்தியில், மலையாளிகள் மத்தியில் கிளப்பி விட்டுட்டு, அதனுடைய அந்த கொள்ளளவுக்கு கீழே தான் தண்ணியை வந்து கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. இது ஒரு இது. அதே போல் அதனுடைய சேஃப்டி, அதை பற்றி சந்தேகத்தை எழுப்பிட்டே இருப்பாங்க, அப்பப்போ போவாங்க நிபுணர் குழுக்கள் பார்ப்பாங்க, இதெல்லாம் அதில் இருக்குது.